எஸ்ஐஆர் பண்ணுங்கடா எஸ்ஐஆர் பண்ணுங்கடான்னு சொன்னப்பெல்லாம் கேட்காம ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் சார் அப்படின்னு சும்மா ஏதோ விஜயதிச் அந்த மாதிரியே பாலிடிக்ஸை டீல் பண்ணிட்டு இருந்தா இப்படித்தான் அங்க போய் நின்னுட்டு இப்ப திமுக சதி பண்ணிடுச்சுங்கிறானுங்க. ஐயோ என் ஓட்டை எடுத்துருச்சுங்கிறானுங்க. ஐயோ பஸ் விடல, பாரு நாங்களாம் வந்து தாவைக்காக ஓட்டு போட்டுறோம். யாருமே ஏன் பஸ்ஸுக்கு நின்னவன் நீ மட்டுமா ஏன் நிப்பா? எல்லா கட்சிக்காரன் தான் நிப்பான். உனக்கு அவ்வளவுக்கும் உங்க தலைவனுக்கு ஓட்டு போடணும்னு உனக்கு முக்கியமா இருந்திருந்தா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? நீ என்னைக்கு டிக்கெட் போட்டுருக்கணும்? ஆனா எனக்கு இப்ப இதெல்லாம் கூட பயமா இல்ல. 4ஆம் தேதி எத்தனை பேர் தற்கொலை பண்ணிட்டு சாவ போறான்னு தெரியல. அதுக்கப்புறம் எங்களை இந்த தடவை சூழ்ச்சி பண்ணிச்சு திமுக ஓட்டு போட உள்ள அது உள்ள. ஆனா கடைசி வரைக்கும் இந்த எலெக்ஷன் கமிஷன் அது வந்து எப்போ கோட் ஆஃப் கான்டாக்ட் எப்போ வரைக்கும் அது வந்து எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோல். இது எல்லாமே இந்த பேசிக் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் ஹிஸ்டரி புக்ல சிவிக்ஸ் அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்கும். ஒழுக்கமா படிச்சிருந்தாலே போதும். கேரளால எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து போன ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல பிஜேபின்னு சீல் இருந்தது. கிளரிக்கல் எரர்னு சொன்னான். ஆனா மருந்துக்கு கூட உங்க அண்ணனா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் பிஜேபி பேரை மட்டும் வாயில எடுத்துடவே மாட்டீங்களாடா. ஏன்னா குடுமி அங்க இருக்குல்ல சிபிஐ. அப்புறம் அண்ணன் உள்ள எல்லாம் போனோம். 4ஆம் தேதி